ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இந்தியன் ஆனியன்ஸ் எந்த கண்ட்ரீஸ்க்கெலாம் ஏற்றுமதி செய்யப்படுது, அதோடைய வெரைட்டிஸ் என்னெல்லாம், அப்புறம் அது எந்த ஸ்டேட்ஸ்லலாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்ற ஃபுல் இன்ஃபர்மேஷனை நம்ம பார்க்க போகிறோம். இந்தியா தான் செகண்ட் லார்ஜஸ்ட் ஆனியன் க்ரோயிங் கண்ட்ரி இன் த வேர்ல்டு. இந்தியன் ஆனியன்ஸ் வருஷம் ஃபுல்லாக அவைலபிளாக இருக்கக்கூடிய ஒரு கமாடிட்டி. இந்தியன் ஆனியன்ஸ் 2 சைக்கிளா அறுவடை நடக்குது. ஃபர்ஸ்ட் சைக்கிள் நவம்பர் டு ஜான்வரி அண்ட் செகண்ட் சைக்கிள் ஜான்வரி டு மே. இந்தியாவில் விளையிற வெரைட்டிஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, அக்ரி ஃபவுண்ட் டார்க் ரெட், அக்ரி ஃபவுண்ட் லைட் ரெட், NHRDF ரெட், அக்ரி ஃபவுண்ட் ஒயிட், அக்ரி ஃபவுண்ட் ரெட், அக்ரி ஃபவுண்ட் ரோஸ், பூசா ரத்னார், பூசா ரெட் அண்ட் பூசா ஒயிட் ரவுண்ட். யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு எல்லோ ஆனியன்ஸ் எக்ஸ்போர்ட் செய்யப்படுது. அந்த வெரைட்டிஸுக்கு நேம் டானா F1, அரட் H, சூப்ரெக்ஸ், கிரானெக்ஸ் 55, HA60 அண்ட் கிரானெக்ஸ் 429. இந்தியாவில் மேஜர் ஆனியன் ப்ரொடியூசிங் ஸ்டேட்ஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், கர்நாடகா, பீகார், குஜராத், ராஜஸ்தான், ஆந்திர பிரதேஷ், தெலங்கானா அண்ட் ஹரியானா. இந்த ஸ்டேட்ஸில் நம்பர் 1 ப்ரொடியூசிங் ஸ்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா அண்ட் செகண்ட் மத்திய பிரதேஷ். இந்தியன் ஆனியன்ஸுக்கு வேர்ல்டு வைடா நல்ல டிமாண்ட் இருக்குது. அதிக அளவு உற்பத்தி ஆகிற மேஜர் ப்ரொடக்ஷன் ஜோன்ஸில் நவீன வசதிகள் கொண்ட பேக் ஹவுசஸ் செயல்படுது. இந்த பேக் ஹவுசஸில் ஆனியன்ஸை சார்ட்டிங், கிரேடிங் அண்ட் பேக்கிங் பண்ணுறாங்க. இந்தியாவில் இருந்து அதிக அளவு எந்த நாடுகளுக்கெல்லாம் ஏற்றுமதி செய்யப்படுதுன்னா, பங்களாதேஷ், மலேசியா, UAE, ஸ்ரீலங்கா, இந்தோனேஷியா அண்ட் நேபாள். நீங்கள் இந்தியன் ஆனியன்ஸை ஏற்றுமதி செய்யணும்னு பிளான் பண்ணீங்கன்னா, மகாராஷ்டிராவில் இருக்கிற நாசிக் டிஸ்ட்ரிக்டில் சப்ளையர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. ஏன்னா இந்தியாவில் இருந்து கிட்டத்தட்ட 50% ஆனியன் எக்ஸ்போர்ட்ஸ் நாசிக் டிஸ்ட்ரிக்டில் இருந்து தான் நடக்குது. நன்றி, வணக்கம். உங்களுக்கு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நம்ம சேனலில் நீங்கள் மெம்பர்ஷிப் எடுத்துக்கலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஆல்சோ பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க.